என் செல்லக் குழந்தையே, இன்று இந்த விடியலில் உன் தாயானவள் என்னை மதித்து என் வார்த்தைகளை நீ கேட்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நான் நடத்தி காட்டுவேன். அப்படி என்ன விஷயத்தை நான் நடத்தப் போகின்றேன், எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றி காட்டப் போகிறேன் என்பதனை எல்லாம் நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய். தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது எதையும் நீ அவ்வளவு எளிதில் விளையாட்டாக நினைத்து கடந்து விடாதே. இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு முன்னால் பல கஷ்டங்களை நீ கடந்து வந்திருக்க வேண்டும். நமக்குத்தான் வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம் அல்லவா? இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்திட்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ தொடர வேண்டும். எப்பொழுதுமே நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ நம்புவது உண்மையானால் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். மனமகிழ்ச்சியோடு நீ என்ன நினைத்தாலும் அது உனக்கு நல்லபடியாக நடக்கும். கஷ்டத்தோடும் கவலையோடும் சந்தேகத்தோடும் ஒரு விஷயத்தை செய்தால் அது மேலும் உனக்கு சந்தேகத்தை தான் கொடுக்கும். மனநிறைவோடு நீ செய்தாயானால் அது உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று இந்த சந்திர தரிசனத்தினுடைய விடியலை நீ நல்லபடியாக தொடங்கு. சந்திர தரிசனம் அம்மா சொல்லித்தான் நீ தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. 3ஆம் பிறை சந்திர தரிசனம் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும். என் பிள்ளையே, எதையும் தேடி நீ அலையாதே. உனக்கு தகுதி இருந்தால் அந்த விஷயம் தானாக உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை வெறுத்து ஒதுக்குகின்ற இடத்தில் நீ ஒதுங்கி இருக்க பழகு. எங்கேயாவது உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்றால் முதலில் அந்த இடத்தில் கலங்காமல் இரு. உன்னுடைய மனதை மற்றவர்கள் புண்படுத்த நினைக்கும் பொழுது புன்னகையோடு கடந்து செல். ஏமாற்றம் வரும்பொழுது கவலைப்படாமல் இரு. மகிழ்ச்சி அதிகமாக வந்துவிட்டது என்றால் அந்த இடத்தில் நீ நிதானத்தோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன நடந்தாலுமே அதையெல்லாம் என் பிள்ளை இதுபோன்று நீ முன்னெச்சரிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறதோ அதனை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு நீ இருந்து விட்டாலே போதும். இதுவெல்லாம் உன்னை பாதுகாக்கின்ற தற்காப்பு ஆயுதங்கள் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். சிந்தித்து செயல்பட்டாயானால் அத்தனையும் உன் வாழ்க்கையில் கடந்து போகும். என் குழந்தையே, ஒருவன் இயலாதவனாக இருக்கும் பொழுது, அதாவது உன்னோடு போட்டி போட்டு உன்னோடு வெற்றி பெறுவதற்கு இயலாதவனாக ஒருவன் இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய கையில் எடுக்கின்ற மிக பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த ஆயுதம்தான் அடுத்தவனை செய்கின்ற விமர்சனங்கள். இயன்றவன் அதை தடுக்க தன் கையில் எடுக்கின்ற மிக பெரிய ஆயுதம்தான் புன்னகை. என் பிள்ளையே, உன்னை பற்றி விமர்சனங்களை மற்றவர்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்திலேயே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று. வேண்டும் என்றே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று. எப்படியாவது அவர்களை எதிர்த்து நீ போட்டி போடும் பொழுது எந்த ஒரு விமர்சனத்தை அந்த நேரத்தில் உன் முன்னால் எடுத்து வைத்தால் நீ பலகீனமாவாயோ, எந்த ஒரு செயல் உன்னுடைய மனதை நொறுக்குமோ அந்த செயலை உன் முன்னால் எடுத்து வைக்க இவர்கள் வந்து விடுவார்கள். என் குழந்தையே, சில நேரங்களில் உன்னுடைய கண்ணீரை துடைக்க நீ யாரையும் தேடாதே. மற்றவர்களை
தேடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, உன் கைகளிலும் விரல் இருக்கிறது என்பதனை மறந்து விடுகின்றாய். உன்னுடைய கண்ணீர் துளிகளை நீயே துடைத்துப் பார். நிச்சயமாக உன் கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடும். என் குழந்தையே, உன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்திருப்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. ஏனென்றால் என் மனம் என்று சொல்கிறாயோ, அப்போதே அது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. உன்னுடைய மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பது உன்னுடைய இஷ்டம். அதனால் மனது கட்டுப்படவில்லை என்று எப்பொழுதாவது சில நேரங்களில் சொல்லும் பொழுது அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்பதனை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா என்ன சொல்கிறாள் புரியவில்லையா? என் பிள்ளையே, ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பயணத்தை நீ செய்யும் பொழுது என்னுடைய மனது ஆசைப்பட்டது, என்னுடைய மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்வார்கள் அல்லவா? அதைத்தான் அம்மா சொல்கின்றேன். உன் மனதை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய தவறு என்று. உன்னுடைய அதிகமான எண்ணங்கள் சுமை பளுவை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனவே தேவையான எண்ணங்களை தேவையான நேரத்தில் மட்டுமே நீ உபயோகப்படுத்த வேண்டும். வீண் எண்ணங்களை அகற்றுவது ஒன்றுதான் உன்னுடைய மனதை அமைதி கொள்வதற்கான ஒரே ஒரு வழி. இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பார் என்பதனை விட்டுவிடு. நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதனை முதலில் சிந்தித்துப் பார். இதுதான் மன அமைதிக்கான ரகசியம். எப்பொழுதும் நல்லதை சிந்தி, நல்லதை பேசு, நல்லதை கேள், நல்லதை பார்க்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய மனம் தன்னைத்தானே அமைதியாக்கி கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனிதனிடத்தில் மரியாதையை எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே. நீ மரியாதைக்குரியவராக ஆகிவிட்டால் மரியாதை தன்னைத்தானே தானாக கிடைத்துவிடும். கேட்டு பெறுவதற்கு பெயர் மரியாதை என்பது ஒருபோதும் கிடையாது. எனவே சுய ஒழுக்கத்திலிருந்து எப்பொழுதும் நீ விலகாமல் இருந்து கொண்டிரு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனை விஷயத்தையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறதே என்று நினைத்து வருத்தப்படாமல், இந்த நிலையிலாவது நமக்கு வாழ்க்கை எதையாவது கொடுக்க முயற்சி செய்கிறதே என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னை சுற்றி உறவுகள் இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய பார்வை உன் மீது இருக்கிறது என்று நீ மகிழ்ச்சியாக இரு. அதுவே யாருமில்லாமல் தன்னந்தனியாக நீ நிற்கிறாய் என்றால் அந்த இடத்தில் தெய்வமே உனக்கு துணையாக இருக்கிறது என்பதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த பெருமகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல எந்த ஒரு செயலிலும் உன்னுடைய கவனத்தை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். எல்லா நேரங்களும் எல்லா சூழ்நிலைகளும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக மாறும். அந்த மாற்றம்தான் நீ வேண்டியதை உன் கைகளில் கொடுக்கும். நீயாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நீ மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு எப்பொழுதுமே வாய்ப்பு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். அடுத்தவர்களைப் போல வாழ நினைத்து அதற்காக முயற்சிகளை செய்ய தொடங்கிவிட்டோம் என்றாலே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் கடினத்தை கொடுத்துவிடும். நிலையற்ற ஒரு விஷயத்தின் மீது எப்பொழுதுமே என் பிள்ளை ஆசைப்படாதே. அது எப்பொழுதுமே உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் கவலையை ஏற்படுத்தும் எந்த ஒரு சிந்தனையையும் ஒருபோதும் நீ அனுமதித்து விடாதே. உனக்கு கவலையை கொடுக்கும் எந்த ஒரு காட்சியையும் தேவையில்லாமல் நீ பார்க்காதே.
கவலையை ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒருபொழுதும் கேட்டுக்கொண்டிருக்காதே. அப்பொழுது உன்னுடைய மனது தன்னைத்தானே அமைதிப்படுத்தி கொள்ளும். கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் மேலும் மேலும் உனக்குள் வந்து உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும் அதிலிருந்து உனக்கான மனநிறைவை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பது உன் மனதில் மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும். எந்த நிலை கண்டும் வருத்தப்படாமல், எந்த சூழ்நிலைகளைக் கண்டும் வேதனைப்படாமல், உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்பதனை புரிந்து கொண்டு தொடங்கப் போகின்ற இந்த நாளில் எந்த செயலையுமே சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு நீ செய்து விட்டாலே போதும். உனக்கு இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட ஒப்பற்ற சந்தோஷத்தை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக வாழ்க்கை கொடுக்கும். அந்த வாய்ப்புகளில் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து விட்டார்களே ஆனால் அங்கே வெற்றி கிடைக்கும். இல்லை, நான் எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி அப்படியே இருப்பாயானால் நிச்சயமாக பல பாடங்களை இன்னமும் அதிகமாக இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்திடாத அளவிற்கு மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும். உன் மனது எதிர்பார்க்கின்ற அளவிற்கு சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். எல்லாமும் சேர்ந்து உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக என் பிள்ளை, நீ உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நிலையற்றது என்பதனை உன்னுடைய புத்தியில் வைத்து கொண்டு நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த நிலை, இந்த நேரம் நீ சிரிக்கிறாய் என்றால் அதுவும் நிலையற்ற ஒரு விஷயம்தான். இந்த சிரிப்பு உனக்குள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதனால் உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களையுமே நீ சரியாக எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். உன்னை தேடி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது எப்பொழுதுமே உனக்கான புரிதலை மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும். உனக்கு வேண்டி என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, என் முன்னால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ சொல்லி இருக்கின்றாயோ அதையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான லட்சியங்கள் என்னவாக இருந்தாலும் அதை நோக்கிய உன்னுடைய பயணம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கட்டும். எந்த நிலையிலும் எதையும் விட்டு நீ விலகிவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் எந்த துன்பத்தையும் விட்டு நீ விலகிச் செல்லக்கூடாது. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யாராவது ஒருவர் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டத்திலும் உன்னுடைய நஷ்டத்திலும் உன்னுடைய இன்பத்திலும் உன்னுடைய துன்பத்திலும் பங்கெடுத்து கொள்ள வரமாட்டார்களா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த என்னுடைய பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை அத்தனையையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும். சட்டென்று ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது பேரதிசயத்தை உணர்த்தும் அல்லவா? நீ எதிர்பார்த்திடாத மகிழ்ச்சியும் சரி, எதிர்பார்த்த சந்தோஷமும் சரி, ஒரு சேர உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அது பேரதிசயம்தானே. இதை உணர்ந்து கொள்ள இந்த நாளில் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு நல்லபடியாக இந்த நாளை தொடங்க வேண்டும். எப்பொழுதும் போல உனக்கு இந்த வராகி துணை இருப்பாள். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.